வேலைக்காரச்சுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி பார்க்கறது போல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குற ஆண்டவரே, நீங்கள் தொடக்க முடிவுமாக இருந்து மகிமைப்படும்படியாக செபிக்கிறையா ஆண்டவரே. ஜனங்கள் நம்முடைய மகிமை, நம்முடைய பிரசன்னம், நம்முடைய சமூகம் ஆண்டவரே, நம்முடைய வல்லமை காணும்படியாக நாங்கள் செபிக்கிறோமையா. அன்பின் ஆண்டவரே, எங்களை சமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய தேவனை நோக்கி அன்றே நாமத்தை உயர்த்துற பிரஸ்தாப படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆமாண்டவரே. இந்த மாலை வேளையில் கர்த்தாவே தேவரே, நீங்கள் எங்கள் மதியில் ராஜரிகம் பண்ணுங்கப்பா. 7 குத்துகளுக்கு மதியில் உலாவினவர், அக்கினி நடுவில் உலாவினவர், மாம்சமான யாவர் மதியில் வாசம் பண்ணுகிற தேவ நீர் எங்கள் மதியில் மகிமைப்படுங்க என்று சொல்லி ஆண்டுடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே 7 குத்துகளுக்கு மதியில் உலாவினவர், அக்கினி நடுவில் உலாவினவர், மாம்சமான யாவர் மதியில் வாசம் பண்ணுகிறவர் எங்கள் மதியில் அசைவாடும் மகிமைப்படும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா. ஆமென் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அன்று பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று சொன்ன நீர் நம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை அபிஷேகியும் சகல சத்தியத்தில் நடத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட நீர் உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஜமானே ஸ்தோத்திரமையா. பரிசுத்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். ரிபாலமா தீராபாலமா. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ரிபாலமா தீராபாலமா ஷபாரா பாலமா. ஆமென், ஆமென் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரையா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவன் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே இந்த நாளில் கூட வந்த மக்களை ஆசீர்வதியும். வரதர பெற்ற எல்லா தேவ ஜனங்களை குடும்ப குடும்பமாக நீங்கள் கூட்டி சேருங்க. எல்லா தடைகளை நீக்கி மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தேவரீர் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. சர்வ வல்லவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா ஷபரபாலமா. ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஜமானே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரை பொறுப்பெடுத்து வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும். புதிய புதிய ஆத்மாவை கொண்டு வாங்க, அற்புத அடையாளங்களை செய்யுங்க. வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, ஆண்டு பிரச்சனையோடு, தேவையோடு, எதிர்பார்ப்போடு வருகிற எல்லா ஜனங்கள் ஆசீர்வதியும். அவருடைய குறைகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து வந்த ஒருத்தரும் வந்த வண்ணமாக போகாதபடி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவளா, தொடுதலை உணர்ந்தவர்களாக அன்று விடுவிக்கப்பட்டவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டவர்களாக அன்றே நான் வந்தது நல்லது என்று கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும்படியா கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே இந்த நாளிலே நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும்போது நான் தேசத்தின் மேலே சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆமாண்டவரே. இந்த மாலை வேளையில் நீங்கள் எங்கள் மத்தியில் மகிமைப்படுங்கப்பா
என்று சொல்லி ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய தேவனை நோக்கி இந்த மாலை வேளையில் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் ஒரு ஆகானா காணப்படாதபடி எங்களோட குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல் எல்லாம் ஆண்டவர் மன்னியும் சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே, இந்த மாலையில் நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இருமனதை எடுத்து விடுங்க, ஒருவன் ஆவிய தேவன் கட்டளையிடுங்க என்று சொல்லி கிறிஸ்துவின் மனதையும் சிந்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. 2 பேர் ஒருமனப்பட்டதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னவன், 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் இருந்து நீங்கள் ஆண்டவரே இந்த நாள் கூடிகையை ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே, இந்த நாளில் பாடல்களும் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெபிக்க கற்று தாங்க ஆண்டவரே. கிருபை நாவிய விண்ணப்பத்தை நாவிய ஊற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தராகிய தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரிபாலாமா தீரா பாலாமா ஷபா ரபாலாமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய நாம மகிமை தேவன் நீர் உதவி செய்து வழி நடத்தும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வார்த்தையின்படி ஒரு வழியா வருகிற சத்ரு 7 வழியா ஓட அவருடைய வல்லமைகள் எல்லாம் தேவன் செயலிழக்க பண்ணும்படியாக பரலோகத்தின் தேவனை நோக்கி அன்று ஊழியம் உம்முடையது, ஆலயம் உம்முடையது, ஆத்மா உம்முடையது, ரத்தம் சிந்தினவர் நீர் ஆகியால் பாதாளத்தின் வல்லமைகள் ஆண்டவரே சபையை மேற்கொள்ளாதென்று சொன்ன தேவன் பிசாசு 7 வழியா ஓட அவருடைய வல்லமைகள் எல்லாம் தேவன் செயலிழக்க பண்ணும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரிபாலாமா தீரா பாலாமா சந்தரியால ரபாலாமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. இந்த 5வது நாளில் கூட ஆண்டவரே, நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே, நீங்கள் உயர்த்தப்பட நாங்கள் தாழ்த்தப்பட என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே கர்த்தா இயற்கை எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தாரோம். இந்த ஜபத்துக்கு இயற்கை தடையா இல்லாதபடிக்கு அன்றே இந்த முழங்கால் ஜபம் அன்றைய தகப்பனே முடியும் மற்றுமாக அன்றைய தன் ஜனங்கள் தன்னுடைய இல்லங்கள் போய் சேரும் மற்றும் இயற்கை தேவன் நமக்கு அனுகூலமாய் மாற்றி தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படுகிற நாளை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த நாளில் கூட நம்முடைய பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற அன்று பேட்ரான்புர தொகுதிக்காக ஜபிக்க போகிறோம். இந்த தொகுதியில் ஏறக்குறைய 14 கவுன்சிலர் வார்டுங்க இருக்கிறது. ஆகையால் கோகில என்றுதான அந்த எல்லைக்காக நாம் ஜபிப்போம். அந்த எல்லையில் அன்றைய கர்த்தாவே இருளில் இருக்கிற ஜனங்கள், கட்டப்பட்ட மக்கள், கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள், அந்த கடின இருதயம் உள்ள மக்கள்,
சாபத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவரே நீங்கள் தொடுங்க, சந்திங்க. இந்த பேட்ரான் போட அன்று அசம்பிளி தொகுதியில் வருகிற இந்த கோகிலா என்ற வார்டில் இருக்கிற எல்லா ஜனங்க ரட்சிக்கப்படமுடைய ரத்தத்தில் ஆண்டு கழுவப்படமுடியாக அசுத்தாவுடைய எல்லா வல்லமைகளை தேவன் செயலுக்கு பண்ண ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தா கோகிலே அன்று கர்த்தாவே அந்த வார்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த வார்டில் கர்த்தாவே இருக்கிற அன்றே தேவரி கர்த்தாவே தேவனாய் கர்த்தா பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அன்று கண்கள் குருடாக்கப்பட்ட மக்கள், கட்டுண்ட மக்கள், இருளில் இருக்கிற மக்கள், சாபத்தில் இருக்கிற மக்கள், ஆண்டு பிசாசின்படி இருக்கிற மக்களை தேவன் தொடங்க சந்திங்க, ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒருத்தரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் நித்திய ஜீவன் அடைய ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோமையா. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நாளில் அறியாமையில் வாழுகிற ஜனங்களை, இந்த கோகில தொகுதியில் இருக்கிற மக்களை தேவன் தொடம்படியாக ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தா பில்லி சுனித்தில் பாகாலுடைய வழிபாடுகள், தாகனுடைய வழிபாடுகளில், அன்று குடியில், கஞ்சாவில், ட்ரக்ஸில், அன்று வேசித்தனத்தில், அன்று விபச்சாரத்தில், சாபக்கேடில் இருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் தொட்டு சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10, 11, 12 வேதம் சொல்லுது, வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கன்னு. அன்றே இந்த வித்தியாசம் தெரியாத தேவ ஜனங்களை அன்று நீங்க தொடுங்க, சந்திங்க, ரட்சிங்க, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த கோகில தொகு அன்று தகப்பனையல் அன்று வார்டில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் ஆண்டவரே, அந்த வார்டில் கர்த்தாவே தேவரி குடியில் இருக்கிற மக்களை, அன்று போதையில் இருக்கிற மக்களை, கஞ்சா ட்ரக்ஸில் இருக்கிற மக்களை, அன்று கர்த்தாவே தேவரி வேசுத்தன விபச்சாரத்தில் ஜீவிக்கிற ஜனங்களை தேவன் தொடுங்க, சந்திங்க, ரட்சிங்க. ஒருத்தரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லா ஜனங்களும் நித்திய ஜீவன் அடைய தேவன் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்று கோகில தொகுதியில் அன்று வார்டில் இருக்கிற தேவரீர் கர்த்தாவே தேவரீர் மூட நம்பிக்கையில் இருக்கிற மக்களை, அங்கே இருக்கிற பாகால் தாகனுடைய வழிபாடுகளில், பில்லி சுனித்தில், மாந்திரிகத்தில், அன்று பலவானுடைய பிடியில் இருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு தேவன் அவங்கள பங்காளிகளாக மாற்றும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரே பாலமா ஓரா பாலமா தீரா பாலமா சந்தரியால ரப தீரா பாலமா. ஆமென் ஆண்டவரே. தேவரீர் கர்த்தாவே, இந்த எல்லையில் இருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் தொடங்க, சந்திங்க, ரட்சிங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தனி சந்திர வார்டுக்காக ஜெபிப்போம். இந்த வார்டில் கர்த்தா இருளில் இருக்கிற மக்கள், கட்டுண்ட மக்கள், சாபத்தில் இருக்கிற மக்கள், அன்றே கர்த்தா பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே இந்த நாளில் கூட கடின இருதயம் உள்ள மக்கள், கண்கள் குருடாக்கப்பட்ட எல்லா ஜனங்களை தேவன் தொடங்க. இந்த தனி சந்திர வார்டில் இருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் ரட்சிக்கும்படியாக, கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ரி பாலமா தீரா பாலமா ஷபாரா பாலமா. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். தனி சந்திரா வார்டில் ஆண்டவரே கர்த்தாவே தேவரி இருள் இருக்கிற மக்களை, கட்டுண்ட மக்களை, அன்றே தேவரி சாபத்தில் இருக்கிற மக்களை, கடின இருதயம் உள்ள மக்களை, அன்றே கர்த்தாவே கண்கள் குருடாக்கப்பட்ட எல்லா ஜனங்களை தேவன் தொடங்க, சந்திங்க, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, அந்த எல்லைகளில் தனி சந்திர வார்டில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே இந்த நாளில் குடியில், அன்று கஞ்சா ட்ரக்ஸில், அன்று பாவ பழக்கங்களில், அன்று வேசித்தன விபச்சாரத்தில், எல்லா சாபங்களில் இருக்கிற ஜனங்களை அன்று கர்த்தாவே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட சாபங்கள் நம்மேல் வராதபடிக்கு ஆண்டவர் அன்று நமக்காக சிலுவையில் சாபமானார் என்று சொல்லி எல்லா சாபத்தில் இருக்கிற ஜனங்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்ற நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. அன்பின் ஆண்டவரே நன்றி. எல்லாரும் இந்த பிள்ளைங்க எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் வாயை திறந்து கண்களை மூடி, ஆண்டவரே இந்த கிருபையான வேளையில் நீங்கள் கிருபை செய்யும், வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவன் நோக்கி தனிச்சந்திரா வாழல அன்று காணப்படுகிற பாகால் தாகனுடைய வழிபாடுகளில் அன்ற மூட நம்பிக்கையில் பில்லி சுனித்தில் அசுத்தாவிட பிடியில் இருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் தொட சந்திக்க ரட்சிக்கும்படியா, ஒருத்தரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் நித்திய ஜீவன் அடைய தேவன் உதவி செய்ய, அந்த வாழில் இருக்கிற எல்லா பாஷக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ஜக்கூர் வார்டுக்காக ஜெபிப்போம் ஆண்டு. இந்த பேட்ரான்புர தொகுதியில் வருகிற ஜக்கூர் வார்டில் இருக்கிற கர்த்தாவே தகப்பனை, இருளில் கட்டப்பட்டு இருக்கிற அன்று கடின இருதயம் உள்ள மக்கள், கண்கள் குருடாக்கப்பட்ட மக்கள், அன்று பிசாசன் பிடிக்கிற எல்லா ஜனங்களை ரட்சியுங்க. மாம்சமான யாவர் மேலே நாவிய ஊற்றுவேன் என்று சொன்ன தேவ அன்றே இந்த ஜக்கூரில் இருக்கிற அந்த வார்டில் இருக்கிற எல்லா ஜனங்க மேலே உம்முடைய ஆவிய ஊற்றும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சர்வ வல்லமை உள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரிபாலமா தீரா பாலமா ஓரா பாலமா தீராபா சந்தரியால ரப தீரா பாலமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, இந்த ஜக்கூர் வார்டில் கஞ்சாவில், ட்ரக்ஸில், வேசித்தன, விபச்சாரத்தில், சாபத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புகளை கொண்டு வரும்படியாக அப்போஸ்தலருடைய நிருபத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், வானத்தின் கீழே பூமி மேலே மனுஷருக்குள்ள ரட்சிக்கப்பட ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜக்கூர் வார்டில் இருக்கிற எல்லா ஜனங்க ரட்சிக்கப்படபடியாக கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒன்று உக்காந்துக்கோ, இல்லை நின்றுக்கோ. அல்லேலூயா. ஒரே வாட்டி உக்காந்தா எல்லாம் உக்காந்துருவாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே லைனை தயவு செய்து நீங்கள் வர்றவங்களுக்கு வருவாங்க, கொஞ்சம் லேட்டாக கூட வருவாங்க. நீங்கள் இவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் முன்னால் வாங்க தயவு செய்து. லைனாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல ஒழுங்கு கிரமமாக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகியால் தொடர்ந்து தேவ பிள்ளைங்க நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தள்ளி போங்களம்மா. அம்மா தள்ளி கண்ணம்மா கொஞ்சம் சரி సార్ రూట్స్ అమ్మ పప్పను ఇంకా అమ్మాయి పక్క ரூத் சிஸ்டிங்காய் பார்க்க வச்சேன். ஓகே. தேவ சமூகத்தில் நாம் தொடர்ந்து கர்த்தராகிய தேவனை நோக்கி இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிற பலவான எல்ல பிசாச அந்தகார வல்லமைகளை, பொல்லாத ஆவி பொல்லாதாவுடைய சேனைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஜக்கூர் ஜக்கூர் வார்டில் இருக்கிற எல்லா அன்று கத்தா மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக வேத வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ சனமே, வேதம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பிரியமானே அன்று வாசிக்கும் சொல்ல 99 நல்லவர்களுக்காக வரல, காணாமல் போன ஒருத்தனுக்காக நான் வந்தேன்னு சொல்லி ஆண்டுக்கு 99 ஆடுகளை காட்டிலும் காணாமல் போன ஒரு ஆடு தான் ரொம்ப முக்கியம். அன்று தேவ சாயில உருவாக்கப்பட்டு அன்று காணாமல் போயிருக்கிற பாவத்தில் பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை தேடி ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னிற. ஆகிய இந்த அன்று ஜக்கூர் அன்று வார்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட மனம் திரும்ப கர்த்தர் தேவன் என்று அறிய நீர் உதவி செய்யும் என்று நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரையா. பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த பேட்ரான் போகிற வார்டில் இருக்கிற அமிர்தள்ளிக்காக ஜெபிப்போம். அமிர்தள்ளி வார்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே கர்த்தாவை கட்டுண்ட மக்களை விடுவீங்க. இருளில் இருக்கிற ஜனங்களை ரட்சியுங்க ஆண்டவரே. கண்கள் குருடாக்கப்பட்டுள்ள சாபத்தில் இருக்கிற ஆண்டவரே பிசாசின் பிடியில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சித்து இந்த அமிர்தள்ளி வார்டில் இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் எஜமான அமிர்தளி வார்டில் காணப்படுகிறதான அன்றே கர்த்தா கட்டப்பட்ட மக்களை தேவன் விடுவிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறையா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தரை ஸ்தோத்தரித்து அமிர்தளி வார்டில் அன்ற குடியில் பாவத்தில் சாபத்தில் பிசாசன் பிடியில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க. வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் சாபத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட கர்த்தர் தேவன் என்று அறிய கண்கள் திறக்கப்பட ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ரிபாலமா தீராபாலமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவன்றை இந்த அமிர்தள்ளி வார்டில் இருக்கிற கர்த்தாவே தேவரீர் அன்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருத்தரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் ரட்சிக்கப்பட நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற தேவன் நீர் உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? தேவனை நோக்கி இந்த அமிர்தள்ளி வார்டில் இருக்கிற எல்லா ஜனங்க ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆமென் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, தேவ கரத்தில் ஹெப்பால் கெம்பாப்பூர் பகுதிக்காக ஜெபிப்போம். இதுவும் ஒரு வார்டாக இருக்கிறது. ஹெப்பால் பாதி கெம்பாப்பூர் பாதி ஆகிய இந்த பேட்ரான்புரத்தில் வருகிற அன்றைய இந்த தொகுதியில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே. கட்டுண்ட ஜனங்களை விடுவீங்க என்று சொல்லி, இருளில் இருக்கிற மக்களை ரட்சியுங்க என்று சொல்லி, கண்கள் குருடாக்கப்பட்ட மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க, நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றுங்க என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரையா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்பட தேவன் உதவி செய்யும் என்று சொல்லி ஹெப்பால் அன்றைய இந்த கெம்பாப்பூர் தொகுதியில் இருக்கிற அன்றைய கர்த்தாவே தேவரி வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் கஞ்சா ட்ரக்ஸ் அன்று பாவ பழக்கத்தில் வாழ்கிற அன்றைய தேவரி ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கன்னு நம்முடைய ரெண்டு கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பாகாலுடைய வழிபாடுகளில், தாகோனுடைய வழிபாடுகளில், மாந்திரிகத்தில், அசுத்தாவின் பிடியில் இருக்கிற அன்றைய ஹெப்பால் கேம்பப்புற தொகுதியில் இருக்கிற ஜனங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க என்று கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு ரக்தமோ, 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 இயேசு ரக்தமோ, ரக்தமோ, రక్తము అమూల్యమైన రక్తము నిష్కలంకమైన రక్తము అమూల్యమైన రక్తము నిష్కలంకమైన రక్తము యేసు రక్తము 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 యేసు రక్తము రక్తము రెండు చేతులు తట్టి ప్రతి ఘోర పాపమును కడుగును మన యేసయ్యా రక్తము ప్రతి ఘోర పాపమును కడుగును మన యేసయ్యా రక్తము బహు దుఃఖములో ములిగనే చెమట రక్తముగా మారనే బహు దుఃఖములో ములిగనే చెమట రక్తముగా మారనే రెండు చేతులు తట్టి రక్తము నోరు తెరిచి ప్రభుని ఆరాధించదమా రక్తము 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 మన సాక్షిని శుద్ధి చేయను మన యేసయ్యా రక్తము మన సాక్షిని శుద్ధి చేయను మన యేసయ్యా రక్తము మన శిక్షణ తొలగించెను ఆమేన్ సంహారమునే తప్పించెను మన శిక్షణ తొలగించెను గ్లోరీ గ్లోరీ సంహారమునే తప్పించెను యేసు రక్తము రక్తము ఆమేన్ ఆమేన్ యేసు రక్తము 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 మహాపరిశుద్ధ స్థలములో చేర్చెను మన యేసయ్యా రక్తము నా పరిశుద్ధ స్థలములో చేర్చెను మన యేసయ్యా రక్తము మన ప్రధాన యాజకుడు మన కంటే ముందుగా వెళ్ళెను ఆమేన్ నా ప్రధాన యాజకుడు మన కంటే ముందుగా వెళ్ళెను యేసు రక్తము రక్తము ఆమేన్ ఆమేన్ యేసు రక్తము 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 అమూల్యమైన రక్తము నిష్కలంకమైన రక్తము అమూల్యమైన రక్తము నిష్కలంకమైన రక్తము యేసు రక్తము రక్తము ఆమేన్ ఆమేన్ యేసు రక్తము 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 రెండు చేతులు తట్టి రెండు கரங்களை தட்டி கன மகிமை ஆண்டு செலுத்துவோமா ஹல்லேலூயா எல்லாரும் வாய்களை திறந்து சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா துதிப்போமா வாய்களை திறப்போமா துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி கர்த்தாவே நன்றி ராஜா அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா
ஸ்தோத்திரம் அன்பின் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பேட்ரான் புற தொகுதிக்காக ஜெபிப்போம். இதுவும் பிரியமானவர்களே, இது ஒரு வார்டு. இது ஒரு இந்த பேட்ரான்புரான்றது ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டியூஷன். அதில் ஒரு பகுதி பிரியமான பேட்ரான்புரா வார்டு. இந்த பேட்ரான்புரா வார்டில் இருக்கிற இருளில் இருக்கிற மக்களை அன்று கர்த்தாவே தேவரீர், அன்று கட்டுண்ட மக்களை, கடின இறுதியும் உள்ள மக்களை, அன்றே இந்த நாளில் வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத இருக்கிற மக்களை ஆண்டவரே நீங்கள் தொடுங்க, சந்திங்க, ரட்சிங்க, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, அன்றைய மனுஷனால் ஆகாது தேவனால் ஆகும் என்று சொன்னவ அன்றைய நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, வெளியேற பெற்றவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பேட்ரான்புரா வார்டில் அன்று இருக்கிற கர்த்தாவே தேவரீர், அன்று குடி பழக்கத்தில் இருக்கிற மக்களை, அன்று கஞ்சா ட்ரக்ஸில் இருக்கிற அன்று கர்த்தாவே வேசித்தின் விபச்சாரத்தில் அன்று ஜீவிக்கிற எல்லா ஜனங்களை தேவன் தொட சந்திக்க ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவ ஜனமே, எசேக்கியேல் 18:23 சொல்லுது, துர்மார்க்கன் தன் துர்மார்க்கத்தில் சாவது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி, ஆகிய அன்று ஒருத்தரும் கெட்டு போகாதபடி எல்லாரையும் ரட்சிப்புகளை கொண்டு வாங்கன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. பேட்ரான்புரா வார்டில் இருக்கிற கர்த்தாவே மக்களை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, சந்திங்கப்பா, ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ஆண்டவரே, ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரிபாலமா ஓ ரபாலமா தீராபாலமா சந்தரியால ரபாலமா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா இந்த பேட்ரான்புரா வார்டில் அன்றைய தேவன் அறியாத, அன்று ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாத, இன்னுமாய் அன்று வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத இருக்கிற ஜனங்களை பாகாலுடைய வழிபாடுகளிலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து, பில்லி சூனியத்திலிருந்து, அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கப்பா என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, வெளியேற பெற்றவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கொடிகை ஹள்ளிக்காக ஜெபிப்போம். இந்த கொடிகை ஹள்ளி வார்டில் இருக்கிற எல்லா மக்களை கர்த்தாவே தேவரே நீ ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க என்று சொல்லி தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து, இருளில் இருக்கிற மக்களை, சாபத்தில் இருக்கிற ஜனங்களை, பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை, அன்றைய கர்த்த பில்லி சூனியத்தில் இருக்கிற மாந்திரிக வல்லமத்தில், அசுத்தாமிட பிரியில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரே பாலாமா தீரா பாலாமா ஓ ரா பாலாமா தீராபா சந்தரியால ரப தீரா பாலாமா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த கொடைகளி வார்டில் இருக்கிற அன்றைய கர்த்தாவே தேவரீர், அன்றைய எல்லா விதமான மூட நம்பிக்கையிலிருந்து, சாபத்திலிருந்து, அசுத்தாவின் பிடியிலிருந்தோ, அந்தகார சக்திகள் இருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கொடிகளில் ரட்சிக்கப்படாத இருக்கிற ஜனங்கள், மனம் திரும்பாத இருக்கிற ஜனங்கள், அன்றைய வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜீவிக்கிற எல்லா ஜனங்களை தேவன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல,
ದೊಡ್ಡ ಬೊಮ್ಮ சந்திராவுக்காக ஜெபிப்போம். இந்த ದೊಡ್ಡ ಬೊಮ್ಮ சந்திரா வார்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் ஆண்டு தொட கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே இந்த நாளில் அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன தேவ ஆண்டு இந்த ದೊಡ್ಡ ಬೊಮ್ಮ சந்திரா வார்டில் இருக்கிற எல்லா அன்று கர்த்தாவே தேவனை அறியாத அன்று கர்த்தாவே கட்டுண்ட மக்களை தேவன் தொடங்க சந்திங்க ரட்சிங்க ரட்சிப்புகளை கொண்டு வாங்கன்னு ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சேனைகளின் ஆண்டவரே, ದೊಡ್ಡ ಬೊಮ್ಮ சந்திரா பகுதியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் ஆண்டவரே அவளை தொடுங்க, சந்திங்க, ரட்சிங்க, ரட்சிப்புகளை கொண்டு வாங்க, ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல இந்த இடத்து இந்த எல்லையில் ದೊಡ್ಡ ಬೊಮ್ಮ சந்திரா வார்டில் இருக்கிற பாவத்தில் இருக்கிற சாபத்தில் இருக்கிற அன்றே கர்த்தாவே அன்றே தேவரீர் அன்று பிசாசின் பிடியில் இருக்கிற அழிந்து போகிற அன்று வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களாம் ரட்சிக்கப்பட அன்றே உதவி செய்யும் என்று சொல்லு அப்பா. நீங்க கத்தா லூக்காவோ 19:9-10 மனுஷகுமாரை இழந்து போனவளை தேடி ரட்சிக்க வந்தார் என்று சொன்னீர. இவங்க எல்லாரையும் ரட்சிங்க கத்திரி ஸ்தோத்திரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ದೊಡ್ಡ ಬೊಮ್ಮ சந்திரா பகுதியில் அன்றே இன்னுமாய் வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத அன்றே ஜீவிக்கிற எல்லா ஜனங்களை பாகாலுடைய வழிபாடுகள் தாகனுடைய வழிபாடுகள் அசுத்தாவினுடைய பிடியிலிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி 2 கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல வித்யாராணிபுரத்துக்காக ஜெபிப்போம். இதுவும் இந்த வார்டை சார்ந்தது ஆகியால் இந்த வார்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக ஜீவனுக்கு பங்காளிகளா தேவன் மாற்றும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை ஸ்தோத்திரித்து அதே போல இந்த வித்யாராணிபுரத்தில் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே தேவரி பாவ பழக்க வழக்கங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது குடிக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டான், வேசித்தனம் விபச்சாரம் பண்றவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டான், பாவத்தில் வாழ்றவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டான் என்று. ஆகையால் ஆண்டவரே ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. அன்று ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளா மாற்றும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல அந்த எல்லைகளில் அன்று கிரியேட் செய்கிற பலவான எல்லா பிசாசு அந்தகார வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டி வித்யாராணிபுரத்தில் அன்று தேவன் அறியாது இருக்கிற எல்லா ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல தேவனை ஸ்தோத்திரித்து குவம்பு நகருக்காக ஜெபிப்போம். இந்த குவம்பு நகரில் இருக்கிற கர்த்தாவே மக்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. கண்கள் குருடாக்கப்பட்ட மக்கள், இருளில் இருக்கிற மக்கள், கட்டுண்ட மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே தேவரி கடின இருதயமுள்ள ஜனங்கள் அன்று ரட்சிக்கப்பட உதவி செய்யும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 107:20 படி என் வார்த்தை அனுப்பி உன்னை சுகமாக்குவேன் என்று அன்றைய இந்த எல்லா ஜனங்களை நீங்க விடுவீங்க ஆண்டவரேன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குவம்பு நகர் பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்டில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல குடியில், கஞ்சாவில், ட்ரக்ஸில், பாவத்தில், சாபத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல இந்த குவம்பு நகர் வார்டில் இருக்கிற கர்த்தாவே தேவரே அன்று வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத எல்லா ஜனங்களை ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்க ஒன்றான மெய் தேவனா. ஏசாயா 45:22 சொல்லுது, வானத்தின் கீழே பிரியமான ஆண்டோட வார்த்தை சொல்லுது, பூமியின் சகல குடிகளே என்னை நோக்கி பாருங்கள், நானே தேவன்,
வேறே தேவன் இல்லை என்று. ஆகியால் இந்த தொகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக, கோம்பு நகர் அன்றைக்கு பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்க ரட்சிக்கப்பட ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நாம் எழுந்து நின்று தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த ராத்திரியிலே தேவனுடைய சன்னிதானத்தில் பரலோகத்தின் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த ராத்திரியிலே நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. ஒரு காலத்தில் நம்ம ஸ்கூல்லலாம் தப்பு செஞ்சால் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன பனிஷ்மெண்ட் சொன்னால் முட்டி போடுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமான இன்னைக்கு இது பனிஷ்மெண்ட் இல்லை, நம்ம மேலே விழுந்த பாரம். ஏன்னா அன்பானுள்ள எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய முழங்கால்கள் முடங்கினது. யாக்கோபனுடைய முழங்கால்களை இயேசுடைய சொந்த சகோதரன் அவருடைய முழங்காலை நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பண்ணி அவருடைய முழங்கால் எப்படி இருந்துச்சான்? ஒட்டகத்தின் பாதத்தை போல இருந்துச்சான். அல்லேலூயா. அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒட்டகத்தின் பாதம் பார்த்துருக்குறீங்க இல்லைங்களா? அப்படி அவருடைய பாதம் பிரியமுள்ள முழங்கால் இருந்துச்சான். அப்போது அவங்க ஊழியத்தில் பிரியமான தேவஜன்மம் அப்படி தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு என்னங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபித்தா அப்படி ஆகாது. பல வருஷங்கள் என்ன பண்ணியிருக்கணுங்க, அப்படி முழங்காலில் நின்று அவங்க ஜெபித்து இருக்கணும். அப்படி அவங்க ஜெபித்ததுனால தான் இன்றைக்கி பிரியமான தேவச்சனமே இந்த சுவிசேஷம் நமக்கு எட்டி இருக்கிறது. ஆகையால் இந்த பாக்கியத்தை பெற்ற நாம் அன்பான தேவச்சனமே நம்ம ஒரு அவர் முட்டியில் நின்ன ஒன்றும் ஆக மாட்டோம். அல்லேலூயா. ஆகையால் அன்பானுள்ள கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் முட்டியில் நிற்கும் போது குதுங்காலில் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயத்தை தேவன் தருவார். அவர் நம்முடைய மன விருப்பத்தை அப்படியே செய்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆகையால் இந்த நாளில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விசேஷமாக தேவன் தானே இந்த ராத்திரி வேளையில் கிரியை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரை இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா இந்த பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறதான என 225 வார்டுங்க இருக்கிறது. ஆகியால் இந்த எல்லா வார்டுகளில் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும். ஆகியால் விசேஷமாக தாசரள்ளி பகுதிக்காக கம்மகுண்டன் அள்ளி ஆகியால் இந்த பகுதி வார்டுக்காக தாசரள்ளி வார்டு இது. ஆகியால் இந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தரை தேவன் என்று அறியும்படியாக அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கம்மகுண்டநள்ளி பகுதிக்காக நாம் தேவனுடைய நாம மகிமைப்பட நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, இந்த ராத்திரியில் கம்மகுண்டநள்ளி பகுதிக்காக ஜெபிக்கிறோம். அந்த வார்டில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வார்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படபடியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, பாவத்தில் சாபத்தில் பிசாசன் பிடியில் அந்தகாரத்தில் அன்று மாந்திரிக வல்லமைகளில் இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கம்மகுண்டநள்ளி பகுதியிலிருந்து ஜனங்க ரட்சிக்கப்படும்படியாக அவருடைய கண்களை தேவ திறக்கும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆமென் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரே பாலாமா தீரா பாலாமா ஓ ரா பாலாமா தியாந்த ரேகா ரபாலாமா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த கம்மகுண்டநள்ளியில் அன்று இருக்கிற பலவான அந்த எல்லையில் கிரியை செய்கிற ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, பிரியமான தேவ ஜனமே, நீங்க பலவானை கட்டினால் அன்றி. மத்தேயு 29 அதிகாரம் 18-19 வசனம் சொல்லுது, பலவானை கட்டினால் அன்றி பட்டணத்தை சொந்தமாக்க முடியாது என்று. ஆகியால் அந்த எல்லையில் கிரியேச்சர பலவான எல்லை பிசாச பாகால் தாகோனுடைய ஆவைகள் அன்று அசுத்தாமிட வல்லமைகள் மாந்திரிக வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கட்டி அவருடைய வல்லமைகள் எல்லாம் தேவன் செயலுக்கு பண்ணும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு 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 ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. கம்மகுண்ட நள்ளி அன்றைய கர்த்தாவே பகுதிக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய இந்த தாசரள்ளி அன்றைய அசெம்பிளி தொகுதியில் வருகிற இந்த எல்லையில் இருக்கிற ஜனங்களார ரட்சிக்கப்படும்படியாக, ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாறும்படியாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்று மல்லசந்திரா, அதே இன்னொரு வார்டு இந்த தாசரலியில் இந்த மல்லசந்திரா வார்டில் இருக்கிற மக்களை தேவன் தொடம்படியாக, அன்றைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற, கட்டப்பட்டிருக்கிற, இருளில் இருக்கிற, கடின இருதயம் உள்ள எல்லா மக்களை ரட்சித்து நீங்கள் சந்தித்து அன்றைய இந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும் என்று நான் மல்லசந்திரா வார்டுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. அன்றைய இந்த மல்லசந்திர வார்டில் இருக்கிற கர்த்தாவே, அன்றைய கர்த்தாவே தேவனை அறியாத கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற, கடின இருதயம் உள்ள இருக்கிற அன்றைய எல்லா ஜனங்களை தேவன் தொடங்க சந்திங்க, ரட்சிங்க. அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த மல்லசந்திர வார்டில் இருக்கிற அன்றைய தேவனே பாவ பழக்க வழக்கத்தினால அன்றைய கட்டுண்ட எல்லா ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர எல்லா அசுத்தாவிட கிரியைகளை இயேசு நாமத்தில் கட்டி கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, இந்த மல்லசந்திரா வார்டில் கர்த்தர் ஆண்டவரே இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவன்னு சொன்ன தேவன், அன்றைய தேவன் அறியாத கர்த்தாவே அங்கே அந்த எல்லையில் கிரிச்சிற பாகால் தாகோனுடைய வல்லமைகளை கர்த்தாவே தேவரீர் இந்த நாளில் இயேசு நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி இந்த மல்லசந்திரா வார்டில் இருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் ரட்சிப்பு கொண்டு வர கர்த்தர் பின்மாறி முன்மாறி மழையை ஊற்றும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, சிக்கசந்திரான்றதான வார்டு இருக்கிறது. ஆகையால் இந்த தாசரலி பகுதியில் இந்த சிக்கசந்திரா வார்டில் இருக்கிற அன்றைய கர்த்தாவே தேவரீர் அன்றைய எல்லா மக்களுமா தேவனை அறியாமல் இருளிலும் அந்தகாரத்திலும் பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லி நாம் தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி. அன்பின் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, சிக்கசந்திரா வார்டில் இருக்கிற அன்றைய கர்த்தாவே இருளில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய கட்டுண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்கள் குருடாக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய கடின இருதயம் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து அன்றைய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறையா. அது மட்டுமல்ல, சிக்கசந்திரா பகுதியில் அன்று குடியில், கஞ்சாவில், பல பாவ பழக்க வழக்கங்களில் அன்று பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவ ஜனமே, வேதத்தில் என்னாகும் 11:23 வாசித்து பாருங்க. ஆண்டு சொன்னார், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடு என்று. ஆகையால் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சிக்கசந்திரா வார்டில் இருக்கிற எல்லா அன்று கர்த்தாவே ஜனங்களை ரட்சிப்புள்ள கொண்டு வாங்கன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிக்கசந்திரா வார்டில் இருக்கிற பலவான எல்லா பிசாச அந்தகார வல்லமைகளை ஜனங்க ரட்சிக்கப்படக்கூடாதபடி கடினப்படுத்தி வச்சிருக்கிற, கட்டி வைத்திருக்கிற, மூடநம்பிக்கையில் வைத்திருக்கிற, சாபத்தில் வச்சிருக்கிற, பாவ பழக்க வழக்கத்தில் வச்சிருக்கிற எல்லா அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அது மட்டுமல்ல, டி தாசரஹள்ளி அந்த எல்லைக்காக ஜெபிப்போம். அந்த டி தாசரஹள்ளி வார்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாய் தேவன் மாற்றும்படியாக ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில்
கரத்தில் ஒப்பு கொடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த நாளில் சங்கீதம் 121:1-2 தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசோரம் பர்வதத்துக்கு நேராய் கண்களை எடுக்கிற வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் என்னுடைய சகாயர் என்று அன்றே இந்த கத்தாட்டி தாசரள்ளி பகுதியில் இருக்கிற அந்த வார்டில் இருக்கிற அன்றைக்கு தாவே தேவரே அன்றை கண்கள் குருடாக்கப்பட்டு கட்டுண்ட எல்லா ஜனங்களையுமா நீங்க விடுவித்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பிள்ளைங்கெல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை ஜமானே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சர்வ வல்லவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறையா. இந்த டி திராசரளி பகுதியில் பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் ரட்சித்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர கர்த்தரை தேவன் என்ற அரிய கண்களை திறக்க நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்கே இருக்கிற பாகால் தாகோனுடைய வழிபாடுகளில் மூட நம்பிக்கையில் பிசாசின் பிடியில் அசுத்தாவினுடைய கிரியைகள் இருக்கிற எல்லா வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டி நாம் அப்புறப்படுத்தி அந்த எல்லையில் ஒருத்தரும் கெட்டு போகாதபடி அந்த வார்டில் எல்லா ஜனங்க ரட்சிக்கப்பட நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல பீனியா இண்டஸ்ட்ரியல் ஏரியா வார்டில் இருக்கிற எல்லா மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக அன்றே ஏசாயா 10:22 அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன தேவன் எல்லா கட்டுகளை உடைங்கி இந்த பீனியா அன்றைக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா வார்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து அன்றே தேவன் அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவித்து நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளா மாற்றும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பீனியா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பாவ பழக்க வழக்கங்களில் இருக்கிற மக்களை தேவன் தொட சந்திக்க ஆண்டு பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவிக்க ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 16:18 சொன்னார், பூமியில் நீங்கள் எதை அவுக்குறீங்களோ அது பரலோகத்தில் அவுக்கப்படும் என்று. இயேசு நாமத்தில் கட்டுண்ட எல்லா ஜனங்களை கட்டு அவுக்கப்படும்படியாக அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் உதவி செய்யும்படியாக ரெண்டு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல இந்த தாசரள்ளி தொகுதியில் இருக்கிற எல்லா வார்டுங்க, அந்த வார்டில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 12 வார்டுகள் இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, ஆகியால் இந்த 11 வார்டில் இருக்கிற எல்லாம் ஏறக்குறைய 11 வார்டுன்னு சொன்ன ஒரு வார்டுக்கு 20,000 பேர்னு யோசிச்சிங்கன்னா கூட அன்பான தேவ ஜனமே 11-12 வார்டை யோசிச்சு பாருங்க. 2 லட்சம் மக்கள் அதில் ஓட்டு சேர்க்கப்படாதவங்க உண்டு, இன்னும் புதுசாக என்ரோல் பண்ணப்படாத பிள்ளைங்க உண்டு, எடுத்தவங்க உண்டு. இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க. ஆகியால் அன்று இந்த தாசரள்ளி வார்டில் இருக்கிற இந்த 3 லட்சம் மக்களும் எல்லா பாஷைக்காரர்களும் எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 59 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டு சொல்லுகிறார், வசனம் பின்னிட்டு போனது, ஜெபிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று கண்டு தேவன் ஆச்சரியப்பட்டார் என்று. ஆகையால் இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறோம், எங்களை நம்புங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த பீனியா தாசரள்ளி அன்றைக்கு தாசரள்ளி பகுதியில் அந்த அசம்பிளி தொகுதியில் இருக்கிற 3 லட்சத்துக்கு மேற்பட்ட எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தார் மேலே கர்த்தர் பின்மாறி முன்மாறி மழையை ஊற்றம்படியாக நாம் எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சங்கீதம் 123 1-2 வசனம் சொல்லுது, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானையும் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி பார்க்கறது போல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பட்டணத்தை காக்கிறவன் விழித்திருந்தாலும் கர்த்தர்
காக்காவிட்டால் காக்கனுடைய பிரயாசம் எல்லாம் விருதான்னு சொல்லப்படுது. அன்று நீங்கள் கிரியை செய்யாமல் போனால் எல்லாம் விருதா. நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இந்த தாசரள்ளி தொகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்க ரட்சிக்கப்படும்படியாக, நரக வெறுமையாக மாற, பரலோகம் நிரப்பப்பட, பிசாசு வெக்கப்பட, அசுத்தாவின் கிரியைகள் எல்லாம் செயலிழந்து போக நீர் உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை ஜமானே ஸ்தோத்திரம், 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா மாளிகையில் ராப்பகல அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகல அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயர மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்து. ரெண்டு கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? துயர மறந்திருப்பேன், ஆராதனை, ஆமென், ஆமென், ஆராதனை, ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்கு தான், ராஜாவும் மாளிகையில் ராப்பகல் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகல் அமர்ந்திருப்பே. சொல்லுவோமா? என் பலனே, பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, உமக்கே, மறைவிடாமே என்னுறவிடம், ஆமென், விடாமே என்னுறவிடாமே, ஆராதனை உமக்கே, சேர்ந்து பாடுவோமா? அதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை. பரிசுத்த பரிசுத்த ரெண்டு கர்த்தரை ஆராதித்து, glory Lord, we worship you master. அப்பா உங்களுக்கு தான், எங்கும் நிறைந்தவரே, எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே, ஆமென், எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே, எங்களின் நிதிய யெகோவா ஷெக்கேனோ, ஆராதனை உமக்கே, ஆமென், ஆமென், எங்களின் நிதிய யெகோவா ஷெக்கேனோ, ஆராதனை உமக்கே, ஆமென், ஆராதனை. Thank you Lord, worship you Lord, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை
மகிமையின் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தமாக்கோ யெகோவா காதேஸ் ஆராதனை உமக்கு. ஆமென். பரிசுத்தமாக்கோ யெகோவா காதேஸ் ஆராதனை உமக்கு. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கு. ஆமென் ஆமென். உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கு. ஆமென். ஆராதனை. Thank you Lord. Rebalama dirabalama o raba shabara balama dirabalama reba shandari ala raba dirabalama உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you Lord. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கு. ஆமென் ஆமென். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கு. பரிகாரியே பரிகாரியே யானீரே ஆராதனை உமக்கு. ஆமென் ஆமென். பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கு. கரங்களை உயர்த்தி ஆராதனை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ ரிபாலமா துராபாலமா ஓ ராபாலமா சந்தர் பாபா பாமா ஓ ராபாலமா கரபா துராபாலமா. Thank you Lord. ரிபா சந்தர் ரிபாலமா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா உங்களுக்கு தான் ராஜா மாளிகையில் பகல அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் பகல் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் துயரம் மறந்திருப்பே. கரங்களை உயர்த்தி ஆராதனை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ரெண்டு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya ரிபாலமா தீராபாலமா ஓ ரபா சந்தரி பாதீராபாலமா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து கர்த்தர் இயற்கை நமக்கு அனுகூலமாய் மாற்றி தந்ததுக்காக நன்றி செலுத்தி நாம் ஒரு விசை கூட கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. வந்த எல்லா சிறியர்லேருந்து முதியோர் வரைக்கும் தேவன் அவளை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி அவருடைய பலவீனத்தில் பலனை தந்து வழி நடத்த கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே இந்த சின்ன சுனாமி வந்த உடனே ரொம்ப பேர் வராத போயிட்டாங்க. அவங்களையும் கர்த்தர் கொண்டு வரும்படியாக, அவங்களையும் கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து. ஏன்னா பெரிய பிரச்சனை மழை வந்தால் பரவாயில்ல, அடி தூர்னால எங்கே நஞ்சிடுவோமோ. காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க, மழையாவது பனியாவது கியூவில் டோக்கன் கொடுத்துட்டா போதும், இவ்வளோ நேரத்துக்கு வந்துடுறாங்க, இந்த கியூவில் நிற்குவாங்க. ஏன் சொல்லுங்க? அழிந்து போகிற பொருட்களுக்காக அல்ல, அழியாதது எது தெரியுங்களா? மரியாதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நல்ல பங்கு நீ என் பாதத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட. அல்லேலூயா. என்னங்க சின்ன மழை வந்து நம்மளை என்ன பண்ணோம்? அல்லேலூயா. ஆகியால் ஆண்டோடைய கரத்திலிருந்து வராத எல்லா மக்களை அக்க பக்கத்தில் எந்தெந்த விசாரிக்கிறவங்க எல்லாம் போய் அவங்க எல்லாரையும் விசாரிங்க, மழை வந்து வராது போயிட்டு. அல்லேலூயா. அவங்க எல்லாரையும் கத்து நாலு தினத்தில் கொண்டு வர எப்படியாவது நம்முடைய வாஞ்சனா இவங்க எல்லாம் ஜெபிக்கணுங்க, எல்லாம் பரலோகத்துக்கு வரணும், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆகியால் அவங்களையும் கத்தர் கொண்டு வர நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவங்க, இந்த பேர் கிறிஸ்துவங்க எல்லாம் மனம் திரும்ப ஆண்டவரே இவங்க எல்லாரையும் எங்கள் சபையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவங்க பேர் கிறிஸ்துவங்க ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஆண்டு இயேசுவோடு நடக்கிற கிறிஸ்துவங்க வேணும் எங்களுக்கு. ஆகிய எல்லாரும் நீ அவிதமாக மாற்றும் என்று ரெண்டு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய ஆன்லைன் வழியாக சகோதரி அவங்க ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அமைச்சிருக்காங்க. உங்கள் பேர் ரெபேக்கான்னு, விவாகமாய் நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லையே என்று சொல்லி எங்களுக்கு ஜெபிங்கன்னு சொல்லி. ஆகியால் அவங்க ஆன்லைன் வழியாக செய்திகளை கவனிக்கிறவர்கள். ஆகியால் ஆண்டவர் அவங்களுடைய கர்ப்பத்தை தேவன் திறக்கும்படியாக தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22, 23, 24 ராகேலை நினைத்து அவருடைய கர்ப்பத்தை திறந்த ஆண்டவர் அந்த சகோதரி ரெபேக்காவையும் தேவன் நினைத்து அவருடைய கர்ப்பத்தை திறந்து அவளுக்கு பிள்ளை பாக்கியத்தை தேவன் கட்டளையிடும்படியாக நாம் எல்லாரும் ஒரு விசை கூட நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி அந்த சகோதரி எங்கே இருந்தாலும் சரி அவளுக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்யும்படியாக, தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக, அன்று மலட்டு கர்ப்பத்தை நீக்கும்படியாக, அன்றைய கர்ப்பம் உண்டாகும்படியாக, இஸ்ரவேலில் மலடித்தனம் இருக்காது என்று சொன்னவர் அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதம் செய்து தேவன் தன் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளில் ஆன்லைன் வழியாக கவனிக்கிற அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுடைய கர்ப்பத்தை தேவன் திறந்து எதிர்பார்க்கிற கர்ப்பத்தின் கனியை தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அன்று என்னால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னவர், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடு என்று சொன்னவர் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். கர்த்தர் அந்த மகளுடைய விசுவாசத்தின்படியே நீர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் செய்ததுக்காக நன்றி. இந்த நாளில் யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆண்டவருடைய வசனம் அழகா சொல்லப்படுகிறது. வார்த்தை கவனமாக கேளுங்கள். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். யெகோவா అమోరీయులను అప్పగించిన దినమున ఇశ్రాయేలు నిలిచి ఉండగా, గమనించండి, యెహోషువ యెహోవాతో ప్రార్థన చేసి, సూర్యుడా నీవు గిబియోనులో నిలువు, చంద్రుడా నీవు అయ్యలోను లోయలో నిలబడని నిలువము, జనులు తమ శత్రువుల మీద పగ తీర్చుకునే వరకు సూర్యుడు నిలిచెను, చంద్రుడు ఆగెను అను గ్రంథములో రాయబడినది ఉన్నది కదా. 14 வசனம் கவனமாக கேளுங்க, வாசிங்க. சூரியடு
నిలిచి ఇంచుమించు ఒకనాడు 24 గంట చేపలు ఒకనాడు ఎల్లా అస్తమింపకపోగలేదు. యెహోవా ఒక నరుని మనవి వినిన ఆ దినమట్టి దినము దానికి ముందే కానీ తర్వాతే కానీ ఉండలేదు. அல்லேலூயா. யாருடைய ஜபத்தை கேட்டாரா? ஒரு மனுஷனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. பிரியமல் 5 ராஜாக்கள் யோசுவாக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரும்போது பிரியமானே சூரியன் சந்திரனை பார்த்து ஆயிலோன் பள்ளத்தாக்கிலும் கிபியோன் பள்ளத்தாக்கிலும் நில்லு என்று அவர் ஜபம் பண்ணினார். கர்த்தர் அவர் ஜபத்தை கேட்டு சத்துருக்கள் மேல் ஜெயம் கொள்கிற வரைக்கும் 24 மணி நேரம் அப்படியே அசையாது இருந்தது. 14 சொல்லுது, அதுக்கு முன்னும் அதுக்கு பின்னும் ஒரு மனுஷனுடைய ஜபத்துக்கு தேவன் இவ்விதமாக செவி கொடுத்த சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைய யோசுவா 10:12-14 படி எங்களுக்கு எங்களுடைய சத்துருக்கள் மேல் ஜெயத்தை கொடுத்து நாங்கள் ஜெபித்தெல்லாம் ஜபங்களை கேட்டு நீர் அப்படியே செய்ததுக்காக நன்றி என்று நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த பிதாவே, எங்கள் ஜபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் ஜபங்களை கேட்டு அப்படியே செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரே வந்த சிறியர்லேருந்து முதியோர் வரைக்கும் யாவரையும் பேரு பேரா பங்கு பங்கா வகை வகையா தொட்டு ஆசீர்வதிங்க. அவள் வீடுகள் போய் சேரும் மட்டும் உடைய பாதுகாப்பு பிரச்சனை இருக்கட்டும். இரவு சொப்பனத்தில் தரிசனத்தில் முகமுகமாக வசனத்தை கொண்டு பேசும். வருகை இருந்தால் மேகங்களில் சந்திக்க உதவிச்சேன். ஜீவன பலனும் கொடுத்தா நாலு தினத்தில் அன்று பரிசுத்த அலங்காரத்தோடு மீண்டும் உடைய பாதத்தில் செபிக்க எங்களை சபையா ஆண்டு கூட்டி சேரும். வந்த மக்களை ஆசீர்வதியும். நாங்கள் பிரிந்து சொல்லுகிறோம். உடைய கரம் கிருபை பிரசன்னம் அக்னியா உடைய பிள்ளைகளுக்கு முன்னே இருந்து வழி நடத்தும்படியா இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பனின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் ஜெபித்த விசுவாசித்த ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட யாவரோடும் இயேசுவின் வருகை மற்றும் சதா காலங்களும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பார். சமூகம் பாதுகாப்பு நாமத்துக்கு மகிமையுண்டாகும். காலவெளியில் உங்களை மீண்டும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 30 நாட்களும் முழங்கால் ஜெபம் இருக்கும். இது ஒரு நாள் மாத்திரமல்ல, இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதத்தில் நான் 30 நாட்களும் தேவ சமூகத்தில் அன்பான தேவ ஜனமே எஸ்ரா ஜெபித்தது போல தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பொருட்களுக்காக, தன்னுடைய பிரயாணத்துக்காக ஜெபித்தது போல நாமும் நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, திருமணங்களுக்காக, பிள்ளை இல்லாத மக்களுக்காக, அது மட்டுமல்ல எதிர்காலங்களுக்காக நாம் அநேக குறிப்புகளுக்காக இந்த 30 நாட்கள் என்ன செய்ய போகிறோன்னா முழங்காலில் நின்று ஜபிக்க போகிறோம். இந்த ஜபத்தில் அன்பான தேவ ஜனமே, இது நமக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய பட்டணத்துக்காக, மாநிலத்துக்காக, தேசத்துக்காக, எழுப்புதலுக்காக நாம் ஜபிக்க போகிறோம். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எலியா முழங்காலிட்டு ஜபித்தா கர்த்தர் ஒரு பெரிய மழையை வர்ஷிக்க செய்யறதுக்கு அவர் கையளவு மேகத்தை பெருமழையே வரைய செய்தது. அதே போலதான் இந்த நாட்கள், இந்த 30 நாட்களும் ஜபிக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த 30 நாட்களும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டு யாரெல்லாம் வந்து ஜபத்தில் பங்கு பெறாங்களோ அவங்கள வந்து கேட்டு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எல்லாருக்கும் தேவன் அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். ஆகையால் நாங்கள் வருகிற நாட்களில் இந்த 30 நாட்களும் தேவன் செய்ய போகிற அற்புதமான, அதிசயமான, நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சாட்சிகளை இந்த ஒளிநாடா முகாந்திரமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, அன்பால உங்களுடைய ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாங்க,
நேரடியாக சொல்லலாம், இல்லாவிட்டு தொலைபேசியின் வழியாக எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், இல்லாவிட்டு கமெண்ட் வழியாக கூட நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நாங்கள் ஏறெடுப்போம். அது மாத்திரமல்ல, எந்த சபைக்கும் போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த 30 நாட்களை வந்து ஜபத்தில் பங்கு பெறுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வேறு தேவாலயத்துக்கு போகக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆலயத்தில் நடக்கிற மற்ற கூட்ட நாள் இல்லாமல் உங்களுக்கு விடுமுறை நாள் உண்டாகும் போது இந்த 30 நாட்கள்லையும் நீங்கள் எங்களோடு வந்து ஜபத்தில் பங்கு பெறுங்க. இந்த ஜபம் முடிந்த உடனே உங்களுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் போய் நீங்கள் ஆவியில் பலனடையுங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்க. இதில் விசேஷமாக அன்பான தேவ ஜனமே, நம்முடைய பட்டண தேசத்துக்காக மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் கடைசியில் அடுத்த ஆண்டில் தேசத்தில் மாநிலத்தில் 9 மாநிலங்களில் நம்முடைய இந்தியா தேசம் முழுமையும் தேர்தல் இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன். ஆகையால் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட விசேஷமாக மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அங்கே 550 சபைகள் இன்னைக்கு தகர்க்கப்பட்டு பிரியமான நூற்றுக்கணக்கான மக்கள் கற்பழிக்கப்பட்டு அன்பான தேவச்சனம் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தன் ஜீவனை இழந்து 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் பிரியமான வீடு வாசலை இழந்து இன்னைக்கு தெருக்களில் இருக்கிறார்கள். ஆகையால் எரேமியா சொன்னது போல என் தலை தண்ணீரும் என் கண்ணீராய் ஓடினா நலமாக இருக்கும். என் ஜனங்கள் அழிந்து போகிறாங்க என்று சொன்னால் அந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோன்னா ஜெபிக்க போகிறோம். ஏன்னா தேவன் வந்து யாரை தேடிட்டு இருக்கிறாருன்னா எசேக்கியேல் 22:30 வாசிச்சு பாருங்க. தேசம் அழியாதபடி திறப்புல நிற்கிற ஒருவனை தேடிட்டு இருக்கிறாரு. அந்த ஒருவன் நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், நாம இருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பட்டணத்துக்காக தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். வந்து பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல அன்பான தேவ ஜனமே, இன்னும் நீங்கள் அதிகமாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு விரும்பினா எங்களோட தொலைபேசி வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் நீங்கள் கமெண்ட் வழியாக உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரியப்படுத்தலாம். இல்லாவிட்டால் SMS வழியாக பிரியமானவர்களே எங்களோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அநேக வாரம் மொழியும் நடக்கிற 7 ஆராதனைகள், பல கூட்டங்கள், எல்லா செய்திகளை நீங்கள் கேட்டு ஆவியில் பலனடையலாம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.